அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வாரத்திற்கு ஒரு முறை அளிக்கும் மிகப்பெரிய அருள்தான் இந்த ஜும்மா தினம். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் ஜும்மா என்று கூறியுள்ளார்கள். இந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார்கள், அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மறுமை நாளும் இந்த நாளில்தான் நடைபெறும் என்பதால் ஜும்மா சாதாரண நாள் அல்ல. மேலும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் காரணமின்றி 3 ஜும்மா தொழுகைகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறாரோ அவரின் இதயத்தை அல்லாஹ் மூடிவிடுவான் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். ஆகவே ஜும்மா தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமான வணக்கம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா நாளில் குளித்து தூய்மையாகி நறுமணம் பூசி ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிவாசலுக்கு செல்வோருக்கு பெரிய பாவ மன்னிப்பு மற்றும் மகத்தான நன்மைகள் வழங்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆனால் இன்று பலர் தாமதமாக வந்து குத்பா நடைபெறும் போது பேசுகிறார்கள், மொபைல் பார்க்கிறார்கள். இது ஜும்மாவின் முழு நன்மையை இழப்பதற்கு காரணமாகிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா நேரத்தில் சும்மா இரு என்று சொன்னால் கூட ஜும்மாவின் நன்மை இழக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா முதல் அடுத்த ஜும்மா வரை செய்யப்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும், ஜும்மா நாளில் ஒரு சிறப்பு நேரம் உள்ளது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் கேட்கும் துஆ நிச்சயம் ஏற்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்கு பிறகு உள்ள நேரத்தை நாம் துஆ, திக்ர், சலவாலை சலாம் மூலம் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். இன்றைய உலக வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஜும்மாவை அலட்சியப்படுத்தாமல் வேலை வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் அழைப்பிற்கு ஓடிச் சென்று இந்த புனித நாளின் முழு பரகத்தையும் பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் அளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.